ஏடிஜிபி கல்பனா நாயக் உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருந்ததாக புகார் தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் நடைபெற்ற விசாரணையின் முடிவுகளை தற்போது காவல்துறை விளக்கமாக கொடுத்திருக்கிறது. அது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைப்பில். விவரம் சொல்லலாம் சுப்பிரமணியன். கடந்த ஆண்டு ஜூலை மாதம் தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணைய அலுவலகத்தில் தீ விபத்து ஒன்று நிகழ்ந்தது. இந்த தீ விபத்தின் ஏடிஜிபியாக இருந்த கல்பனா நாயக்குடைய அறையில் இந்த தீ விபத்து என்பது நிகழ்ந்தது. இந்த தீ விபத்தில் அங்கிருக்கக்கூடிய பொருட்கள், அரசு சொத்துக்கள் அனைத்தும் சேதமாகியிருந்தது. இது தொடர்பாக எழும்பூர் போலீசார் தீ விபத்து என்ற அடிப்படையில், ஆக்சிடென்டல் ஃபயர் என்று சொல்லக்கூடிய தீ விபத்து என்ற அடிப்படையில் வழக்கு பதிவு செய்து விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு வந்தது. ஆனால் இந்த தீ விபத்தில் பல்வேறு சந்தேகங்கள் இருப்பதாக, தன்னைக்குள்ள சதி நடந்திருப்பதாக கல்பனா நாயக் ஒரு புகாரை டிஜிபியிடம் அளித்திருந்தார். இது தொடர்பாக விசாரணைக்கு நடத்த உத்தரவிடப்பட்டிருந்தது. குறிப்பாக இந்த வழக்கு சென்னை மத்திய குற்றப்பிரிவுக்கு மாற்றப்பட்டு கூடுதல் துணை ஆணையர் ஒருவர் தலைமையில் விசாரணை என்பது நடத்தப்பட்டது. இந்த விசாரணையில் 31 சாட்சியங்கள் என்பது விசாரணை நடத்தப்பட்டது. அது மட்டுமில்லாமல் தடயவியல் சோதனையும் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. அது மட்டுமல்லாமல் மின்வாரியத்துறை அதிகாரிகளும் நேரடியாக வந்து விசாரணை நடத்தியிருந்தார்கள். இந்த விசாரணைக்கு பிறகு இதில் எந்த ஒரு சரி செயலும் இல்லை என்பது தெரிய வந்திருக்கிறது. பெட்ரோல், டீசல் உள்ளிட்ட எந்த ஒரு தீ பிடிக்கக்கூடிய எரிபொருள் மூலமாக தீ விபத்து நிகழ்ந்திருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை என்பதும், அதே போல எந்த ஒரு சரி செயலும் இல்லை என்பது தொடர்பாகவும் டிஜிபி அலுவலகத்திலிருந்து வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி குறிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.